முதலாளியா? உட்காருங்களேன். நான் ஒண்ணு இங்க உட்கார வரல. ராமையா எங்க? ஸ்டாண்டில் இருக்க முதலாளி. வேணா போய் சொல்லாதீங்க. ஸ்டாண்ட்ல போய் கேட்டா வீட்டுல இருக்கான்றாங்க, வீட்டுக்கு வந்தா ஸ்டாண்ட்ல இருக்கான்றீங்க. யார முட்டாளாக்க பாக்குறீங்க? ஸ்டாண்டில் இல்லையா? இருந்தா நான் ஏன் இங்க வரேன்? அவன் எனக்கு ஒரு வாரம் வாடகை தந்துட்டுல. வண்டி ஓட்டம் ரொம்ப கம்மி முதலாளி. அது ஒண்ணும் எனக்கு அறியண்டா. அந்த ஆளுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கு, வண்டி வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இல்லையா? இன்னைக்கு வரும்ப கணிசமா சொல்றேன் முதலாளி. முடியாது. இந்த வாரம் வாடகையை வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ போய் அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஸ்டாண்டில் இல்லைன்னா அப்புறம் எங்க போயிருக்கும்? ஒருவேளை ஓட்டம் போயிருக்கும். அவன் எவ்வளவு போயாலும் சரி, நான் வாடகை வாங்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். ചേച്ചി കയ്യില് കാശ് വെച്ചിരുന്നു, അങ്ങെടുത്ത് കൊടുത്തേരെ. എന്റെ കയ്യിൽ എവിടുന്ന ചെലപ്പ കാശ്? ഇല്ലെന്നാ എങ്കിരുந்தாவது വാങ്ങി കൊടു. കൗണ്ടർക്ക് കോപം വന്നാലേ என்ன நடக்கும்னு தெரியும்ல முதலாளி. சத்தியமா நாளை கொடுத்து அனுப்புறேன் முதலாளி. முதலாளி முடியாது. இந்த பணி எப்ப கவுண்டர் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். கவுண்டரையா, யாரு பப்பனியா? ஒரு வாரமா வாடகை பணம் கொடுத்து அனுப்ப முடியல. எனக்கு பணத்துக்கு கொஞ்சம் தேவையா இருந்தது. ஐயோ, இது அவங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல, சொல்லாமையே விட்டுட்டாங்களா? உனக்கு தேவையான தெரிஞ்சுட்டா நானே குற்றம் செஞ்சிருப்பேன். உங்க மனசு தங்க. ஐயோ, நீ என்ன ரொம்ப புகழ். முதலாளி, அடுத்த தடவை இந்த வீட்டுக்கு வாடகை கேட்கணும்னு என்ன கூட்டிட்டு வந்த ரெட்ட குழல் துப்பாக்கி உனக்குத்தான். என்ன பார்த்து தாண்டா சிரிக்குது? மெதுவா மெதுவா. ஏண்டா என் முதுகுல கராத்தே ஆட பிராக்டிஸ் பண்ற? இல்ல முதலாளி, கட்டியா இருக்க உங்க மசில அப்படி தட்டி விடுறேனுங்க. எலும்ப உடைக்காம தட்டி விடு. சரிங்க. டேய் மணியா, நிறுத்தா. டேய், மொத்த தேங்காய் எண்ணி பாத்தியாடா? பார்த்த முதலாளி. எவ்வளவு இருக்கு? 3400. அவ்வளவுதானா? ஆமா முதலாளி. சரி, எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி நம்ம பொன்னுசாமி கடையில கொண்டு போய் கொடுத்துறேன். அப்ப நாராயணசாமி கடையில? வேண்டாம். இனிமே அவன் கடைக்கு ஒரு தேங்காய் கூட கொடுக்க மாட்டேன். இந்த பழனியப்ப கவுண்டரை ஏமாத்த நினைக்கிறவன இந்த பழனியிலே பழைக்க விட மாட்டேன், தெரியுமா? சரிங்க முதலாளி. போ. இந்தா குடி. ஐயோ, இதுல தண்ணியே இல்லையே முதலாளி. உன்னை புடின்னு தானே சொன்னேன். புடி நான் சொன்னேன். தேங்காய் இருக்குல்ல, அதை வெட்டி சாப்பிடு. சரிங்க. செல்லப்பா முதலாளி, நம்ம மாளிகைக்குள்ள கேட்டை தாண்டி காவேரி நதி கொஞ்சம் கொஞ்சமா ஒழுகி வருதுடா. ஐயோ தண்ணியா? ஐயோ, இங்க பூராவும் வெள்ளப்பக்கம் ஆயிடுவேன் முதலாளி. பொங்கட்டுண்டா, அந்த வெள்ளத்திலேயே நீந்தி குளிக்கலாம்டா. ஐயோ, அதுல குளிக்க முடியாது, செத்து போயிடும். டேய் மறையா, நான் சொன்னது அந்த காவேரி இல்லடா. வரா போறா சின்ன காவேரி. நீங்க சொன்னது அருமையான கவிதை முதலாளி. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே. என்ன அப்படி பாக்குற? என் உடம்பு என்ன அழகா பலமா இருக்கேன்னு பாக்குறியா? உடம்புன்னா எனக்கு ரொம்ப முக்கியம். அது கொண்டானுங்க இப்பழும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறேன். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. என்னது இது? வண்டி வாடகை. தட்டுல தட்டுல வை. காவேரி, உன்னை பார்க்கும் போது இது வரைக்கும் நம்ம ஏன் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறோம்னு என் மனசு ஏங்குது. யோ கவுண்டர, வார்த்தை அளந்து பேசு, இல்லாட்டி வேற பல்லு இருக்காதா? ஆமா. அடிப்பியா? அடி. உன் கையில அடி வாங்குறது ஒரு சுகம் தான். ஒன்னு அடிக்கிறது தெருவுல போற கொடிச்சுப்பட்டி அடிச்சிட்டு போலாம். செல்லப்பா முதலாளி, சீன்னு சொன்னா புரிஞ்சுது. பொடிச்சு பட்டினா என்ன அர்த்தம்?
சொரி நாயின்னு அர்த்தம். என்னது சுரிநாயினா சொன்னா? யார பார்த்து சுரிநாயின்னு சொன்னா? என்ன பார்த்தா சுரிநாயின்னு சொன்னா? உன்னை பார்த்து சுரிநாயின்னு சொல்லினாலும் ஒத்துருப்பேன். ஆனா என்ன பார்த்து சுரிநாயின்னு சொல்லிட்டான். போ, எடுத்து அந்த ரெட்டை துப்பாக்கிய இன்னைக்கு நான் அவளை சுட்டு திட்டுறேன். வேண்டாம் முதலாளி. ஐயோ முதலாளி, பாவம், ஒண்ணும் தெரியாத சின்ன குருவி, எனக்காக விட்டுருக்க முதலாளி. ஏதோ நீ சொன்னதுனால அவளை நான் மன்னிச்சு விட்டேன். ஏடோ எனக்கு ஒரு ஐடியா. என்ன முதலாளி? நீ மலையில இல்லை, இன்னுமா உங்களுக்கு புரியல? കാവേരിയെ നിനക്ക് ഞാൻ കല്യാണം ചെയ്ത് തരട്ടുമാ? டேய், நான் சாப்பிடுற பிச்சை மீதியை உனக்கு தானே தர்றேன். ஆமா, நீ எனக்காக காவேரியை கட்டிக்கிற. உங்க இஷ்டம். என்ன போட்டு தேய்ச்சி குளிச்சு பொண்ணு கேட்க போலாம். வாங்க. என்னடா இங்க கூட்டம்? ஆமா, அவங்க குடும்பக்கார சினிமாவா வந்திருக்குது. என்னடா சிரிக்கிற? சினிமா பேரை பார்த்துதான். என்ன பேர் எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கு? 2 பொண்டாட்டி காவல்காரன் எழுதிருக்கு. 2 பொண்டாட்டி காவல்காரன் எழுதிருக்கா? டேய், ஏன் வண்டி பக்கத்துல இந்த போஸ்ட் ஒட்ட வச்சது ஆறுடா? சொல்லு, சொல்லுடா. தெரியாத. உனக்கு தெரியாதா? தெரியாதுங்க. போய் கிளிக்கடா. டேய், இனி யாராவது இந்த மாதிரி போஸ்ட் இங்க ஒட்ட வச்சா நான் தொலைச்சிடுவேன். போடா. எடா. என்ன பப்பி? கீரை விலை ரொம்ப ஏறி போச்சு. டீ குடிக்கிறது கூட கையில காசு இல்ல. ஒரு 5 ரூபாய் இருந்தா குடியா? டீ குடிக்கிறதுக்கு 5 ரூபாயா? ஞானல உங்களுக்கு 20 ரூபாய் தந்தில்லே. அதுவும் சேர்த்து ஆண்டி வண்டி வாடகை கொடுத்தது. என்னையோ இது ஸ்டாண்டர்டி. ஆறாவது பார்த்தா 5க்கு 10. போய் லெட்டு வாங்கி சாப்பிடு. என் தங்கம். கவுண்டர் வருது. போ, உள்ள போ, உள்ள போ. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. வணக்கம். വാടക ഞാൻ കാവേരി കയ്യിലെ കൊടുത്ത് അമിച്ചിരിക്കെ. അത് കടിച്ചത് ഞാൻ ഇപ്പൊ വാടക ചോദിക്കാണ്ട് വന്നതല്ല. ചെല്ലപ്പാ முதலாளி. அதை எடுத்துக்கிட்டு வா. சரி முதலாளி. വാങ്ങിക്കോ. ഇതെല്ലാം എന്നെ മുതലാളി. ഞാൻ ഒരു കല്യാണം ആലോചിക്കാനും വന്നതാണ്. இந்த செல்லப்பன் எனக்கு வெறும் வேலைக்காரன் அல்ல, எந்த தம்பி மாதிரி. இவனுக்கு உன் மகளை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். செல்லப்பா, ഞാൻ മലയാളத்துல പറഞ്ഞത് கரெக்ட் அல்ல? ரொம்ப கரெக்ட்டுங்க. ராமையா, பொண்ணு கேட்க குதிரை வண்டி ஸ்டாண்டுக்கே வந்துட்டோமேன்னு தப்பா நினைக்காத. தொழில் செய்யற இடம் எனக்கு கோவில் மாதிரி. செல்லப்பா முதலாளி. தாம்பூல தட்ட கூடுற. முடிங்க. അവളോட സമ്മതമില്ലാമ. அவளோட சம்மதம் எதுக்கியா? நீ அவளோட அப்பா தானே? அதானே, அப்பா சொன்னா மக எப்படியும் சம்மதிச்சு தானே ஆகணும். செல்லப்பா குடுறா. இந்தாங்க மாமா. அவனே மாமான்னு சொல்லிட்டான். வாங்கிக்கிறாமையா, வாங்கிக்கோ. செல்லப்பா முதலாளி, நீ பாக்கியசாலிடா. எல்லாம் நீங்க கொடுத்த பாக்கியம் முதலாளி. ராமையா, ஒரு நல்ல நாள் நோக்கி கல்யாணத்தை வச்சுக்க. செல்லப்பா முதலாளி. பட்டியர்றா. போயிட்டு வரேன் மாமா. என்னையா குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருக்க? കാവേരി இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்குமாடி? சம்மதிக்க வைக்கணும். நீ சொன்னா அவ முடியாதுன்னு நான் சொல்ல போறா?